ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ +2 முடிஞ்சு நிறைய பேர் வந்து ஃபயர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஆர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, ஆர்ட்ஸ் ஆன்லைன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆன்லைன் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால் வந்து பணம் இல்லாத காரணத்தினால வந்து நான் வந்து படிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிசைட் பண்ணியிருப்பீங்க. பட் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எஜுகேஷன் லோன் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த எஜுகேஷனல் லோனுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு, அந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணி போனாலும் கிடைக்குதா. ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய இடத்துல வந்து நம்ம போய் ஏறி இறங்கி அலைஞ்சி தெரிஞ்சு தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது வந்து அந்தந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜர் டிசைனிங் அத்தாரிட்டி, அந்த ஜோனல் இருக்கக்கூடிய டிசைனிங் அத்தாரிட்டி பண்றக்கூடிய விஷயங்கள். பட் ஜென்ரலா ஒரு பேங்க்ல நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய எந்த கேண்டிடேட் வந்து படிக்க போறாரோ அந்த கேண்டிடேட்டுடைய பர்த் சர்டிபிகேட்டை வந்து கம்பல்சரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ பர்த் சர்டிபிகேட்ங்கிறது சர்டிபிகேட் நம்பர் 1 ரெக்வயர்ட் ஃபார் பேங்க் லோன். நம்பர் 2 வந்து அதாவது நேட்டிவிட்டி குடியிருப்பு சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து வேணும். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக வேணும். ஸோ இந்த சர்டிபிகேட் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். மூணாவது என்னன்னா, ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ஒரு 5 ஃபோட்டோகிராஃபு, பேரண்ட்டோடைய ஃபோட்டோகிராஃப் ஒரு 5 ஃபோட்டோகிராஃபு, வேற ஏதாவது வந்து கேரண்டர் சைன் பண்ணாங்கன்னா அவங்க ஃபோட்டோகிராஃப் ஒரு 5 ஃபோட்டோகிராஃபும், லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் எடுத்து வச்சிங்க. இது மூணாவது தேவைப்படக்கூடிய விஷயம். நாலாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஏதாவது வந்து இப்போ ஒரு பிளட்ஜ் பண்ண சொல்லுவாங்க. நார்மலாகவே வந்து இப்போ வந்து டக்குன்னு கொடுக்கறதில்ல. நிறைய இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாரம் கொடுக்க முடியுமா, பிளட்ஜ் பண்ண முடியுமா, மாடரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் நாலாவது கம்பல்சரி எடுத்துக்கங்க. அது போக உங்களுடைய இன்கம் ப்ரூஃப்னு ஏதாவது இருந்தால் இன்கம் ப்ரூஃப் வந்து நார்மலாக இருக்கணும். இன்கம் ப்ரூஃப்க்கு நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வருமான சான்றிதழ்னு சொல்லி நீங்கள் வாங்கலாம். நீங்கள் அந்த வருமான சான்றிதழ்னு சொல்லுவாங்க, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக உங்களுடைய மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. ப்ரீவியஸ், அதாவது ஒரு இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கிறதுக்கான உங்களுடைய மார்க் ஷீட் கேட்பாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டர் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடத்துல கேட்கறது உண்டு. ஸோ இந்த மார்க் ஷீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்க பேரண்ட்டுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கடைசி 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அல்லது உங்களுக்கு கேரண்டர் யாராவது கூட வந்தா கேரண்டருடைய கடைசி 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு சில பேங்க்ஸ் வந்து எம்ஓயு பண்ணிருப்பாங்க. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் பேங்க்கும் வந்து எம்ஓயு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேங்கோட லிங்க் பண்ணிருக்கிறதுனால ஈஸியா வந்து பேங்கிங்கான அந்த ஒரு லோன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பா பிளான் பண்ணி எந்தெந்த எஜுகேஷன் வந்து பேங்கிங் கூட வந்து எம்ஓயு பண்ணிருக்குங்கிறதையும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறது இன்னொரு பாயிண்ட்டுங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் லோன் இருக்கு. அதுக்கு எக்ஸஸா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசா காப்பி வந்து கண்டிப்பா வேணும். நீங்க எந்த கண்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னா அந்த விசா காப்பி. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பாஸ்போர்ட் ரெடி காப்பி கேட்பாங்க, விசா காப்பி கேட்பாங்க. நீங்க ஃபிளைட் டிக்கெட் போட்டீங்க, அந்த ஃபிளைட் டிக்கெட் கேட்பாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே எடுத்தால் தான் நீங்க ஃபாரின் லெவல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எவ்வளவு சார் உங்களுக்கு அமௌண்ட் தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து 10 லட்சம் ரூபாய் யூஜி லெவல்ல படிக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. நம்ம இந்தியாவுக்குள்ள படிக்கணும், நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும், இல்லை நம்ம ஊருக்குள்ள படிக்கணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு தர்றாங்க. இல்லை சார் நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிகபட்சம் 20 lakhs வரைக்கும் உங்களுக்கு தர்றாங்க. ஸோ இது வந்து பேங்க் கொடுக்கறது. இதுல இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஒரு வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவை வந்து ஒரு 4 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 4 லட்சத்துக்கு ரூபாய்க்கு வந்து ஒரு வட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது 1% கீழே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். நீங்க 4 லட்சத்துக்கு மேல போக போக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையரா இருக்கு. இது பேங்க் டு பேங்க் வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க சார், நான் படிக்கும்போதே வந்து கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து படிக்கும்போதே கட்டணுங்கிறது ரூல்ல கிடையாது. ஆனா ஒரு சில பேங்க்ல படிக்கும்போது அட்லீஸ்ட் வட்டி நினைச்சு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல ஒரு சில பேங்க்ல வந்து நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே கட்டினா போதுங்கிறது சொல்றாங்க. அது என்ன பேங்க் அப்படிங்கிறது நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கங்க. அடுத்த விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் எப்போ சார் கட்டி முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் நீங்க எஜுகேஷன் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன கோர்ஸ் படிச்சாலும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 year வரைக்கும் நீங்க அதை கட்ட வேண்டாம். ரீபேமெண்ட் பீரியட் வந்து 1 yearக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1 yearக்கு அப்புறம் கட்ட ஆரம்பிச்சு
குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணிடணும்னா 5 இயர்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 7 இயர்ஸ்க்குள்ள நீ கட்டி முடிச்சிடணும். இதுதான் பேங்க் லோன் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர். இது போக வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்கு. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் போர்ட்டல் லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணி பேங்க் லோனை வாங்குங்க. ஸோ நீங்க வந்து பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து படிப்பை வந்து நீங்க நிறுத்திட வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.